ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026க்கான பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசு சார்பாக வெளியாகியுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பானது ஜனவரி 5 முதல் வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பொருட்கள் கொண்டு ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க தொகை எவ்வளவு வந்து வழங்கப்படும் இந்த திமுக ஆட்சியில் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக வந்து மாறியுள்ளது. திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வந்து வழங்கினாங்க. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்பொழுது 2500 வழங்கினாங்க. இதனைத் தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக அரசு சார்பாக ஆலோசனை கூட்டத்தில் வந்து 3000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வெளியாகலை. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பல்வேறு வகையான கடன் உள்ளதால் வந்து தற்போது வந்து 5000 ரூபாய் வழங்க இயலாது அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பானது கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 முதல் பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்கத்துடன் கூடிய 21 பொருட்கள் வந்து வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ரொக்கம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பணமாக வந்து ரூபாய் 3000 வந்து வழங்க ஒரு முடிவு வந்து எடுக்க உள்ளதாகவும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபீஷியலாக வந்து வெளியிடவும் வந்து திட்டமிடப்பட்டுள்ளது திமுக அரசானது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து விநியோகம் வந்து 1ஆம் தேதிக்கு மேல் வந்து விநியோகம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனையும் வந்து நடைபெற்று வருவதாக நம்பத்தக வட்டாரங்கள் வந்து தகவலானது வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேல் அதை பற்றிய அஃபீஷியலாக ஜியோ வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக தகவலானது கிடைத்துள்ளது. ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.